வணக்கம், நான் உங்கள் பாலா சர்வீஸ் பாயிண்ட்டு. இந்த பெனிலி 250 ஏற்கனவே ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம். டிஸ்மேண்ட்லிங் வீடியோ. இந்த வீடியோவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அசம்பிள் பண்ண போகிறோம். ஹெட் கேஸ்கட் போயிருந்தது. நம்ம ஹெட் கேஸ்கட் புதுசு வாங்கிட்டோம். இது கோயம்புத்தூரில் தான் கிடச்சது. ஹெட் கேஸ்கட் வாங்கியாச்சு. இந்த பிளான்ச் ரப்பர் ரொம்ப மோசமாக இருந்தது, கட் ஆயிருச்சு. இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர் நிறையா உள்ளே போகும், வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் பண்ணும், ஏர் வாங்கும், ஸ்லோ ஓடாது. இந்த பிரச்சனை அதிகமாக வரும். அதனால இந்த ரப்பரையும் நம்ம சேர்த்து வாங்கிட்டோம். அசம்பிள் பண்ணிடலாம். இது டைம் ஜீன் கைடை முதல்ல போட்டுக்கலாம். ஹெட் கேஸ்கட் போட்டாச்சு. ஹெட்டு மட்டும் பேஸ் மட்டும் எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம் லேத்தில் கொடுத்து. எல்லாம் இப்போ சரியாக இருக்குது. அப்படியே மாட்டிட வேண்டியதான். அவ்வளோதான், ஹெட் உட்காந்துருச்சு. இதில் 2 போல்ட்டு நீளம், 2 போல்ட்டு குட்டை. நீள போல்ட்டு உள்பக்கம், தான் மட்டமாக இருக்கும். டைட் வைக்கிறேன். ஏன் கட் பண்ணிட்டீங்களா? இது ஆப்போசிட் டைட் வச்சுக்கணும். ஏன்னா அப்போதான் ஹெட் கேஸ்கட் கரெக்டாக மட்டத்தில் இருக்கும். ஹெட்டு போல்ட டைட் வைக்குமே உங்களுக்கு தெரியும், ரிட்டன் வரும். இது அந்த லோடில் எப்பயும் டைட் வச்சுக்கோங்க. ஓவர் லோடும் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு இந்த டாமியை ரிட்டன் வரும், விட்டு டாமியை. அவ்வளோதான். இது பார்த்தா நம்பர் நட்டையும் டைட் வச்சுக்கணும். இதான் கேம் சாப்பிட்டு, இதுதான் மார்க்கு. இதில் ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸாஸ்ட்டு, இன்லெட்டு. ஏன்னா இது மாறாமல் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதில் உட்கார வச்சுக்க வேண்டியதான். இப்போ கீழே நம்ம மேக்னட்டோட மார்க்கு டாப் வச்சுட்டோம். பிஸ்டன் டாப் வச்சாச்சு. கேம் சாஃப்டோட டைமிங் வச்சாச்சு. இப்போ அந்த உள்ளே இருக்க மார்க்கு தான் பிஸ்டனோட டாப்பு. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கிட்ட ஒரு புள்ளி, இங்கிட்ட ஒரு புள்ளி.
இதான் மார்க். இதில் டென்ஷனரையும் அமைக்க நம்ம செக் பண்ணிக்கணும் கிராஸ் ஆகுதா அப்படின்னு. நான் செயின் லூஸ் இருக்கும்போது நம்ம டைமிங் கரெக்டான டைமிங் நம்ம வைக்க முடியாது, கிராஸ் ஆகும். ஸோ எப்பயுமே இதை செக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அடுத்து நம்ம இந்த கேம் நகராமல் இருக்கிறதுக்கு இந்த பிளேட்டை போட்டுற வேண்டியதான். இதை நம்ம அதுலேயும் வச்சு மாட்டலாம், ஆனால் இதில் மாட்டுறது தான் நல்லது. இதில் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் எக்ஸாஸ்ட் இன்லெட்னு. இது எக்ஸாஸ்ட் சைடு. கேம் சாஃப்டோட கைடு பின் பிளேட்டை வந்து போட்டாச்சு. அப்புறம் இதை உட்கார வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், இது உட்காந்துருச்சு. அதே மாதிரி இதையும் அவ்வளோதான், ரெண்டுமே உட்காந்துருச்சு. கேம் ஷாட் போல்ட் அப்புறம் போட்டுடலாம். இதையும் டைட் வைக்கும்போது கிராஸ் டைட் வச்சுக்கணும் எப்பயுமே. அப்போதான் ஒரே மட்டத்தில் அது கரெக்டாக ஷீட் ஆகும். இது 4 போல்ட்டுமே ஒரே சைஸ் தான், 8 போல்ட்டும் வித்தியாசம் வராது. லிமிட் டைட்டு தான், ஓவர் டைட்டு வைக்கக்கூடாது. ஓவர் டைட் வச்சா மரம் பிடிங்கிறோம். அப்புறம் லேத்துக்கு தான் நம்ம கொண்டு போய் திருப்பி மரம் போட்டு மாட்டணும். அதெல்லாம் டைட் வச்சாச்சு. டென்ஷனர் எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, நம்ம டென்ஷனரை மாட்டும் போது இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கணும். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டோம்னா நின்றுக்கிறோம். இது என்ன செய்யணும்னா, இப்படி லூஸில் வச்சுட்டோம் அப்படின்னா செயின் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செயின் நட்டிக்கிட்டே வரும். எவ்வளோ தேயுதோ அந்த அளவுக்கு இதை லாக் பண்ணிக்கிறோம். இது எல்லா வண்டியுமே பெரும்பாலும் இந்த மாதிரி டென்ஷனாக இருக்கிறோம், அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணும். இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு டென்ஷனை உள்ள கோர்த்துடலாம். கோர்த்துட்டு இந்த போல்ட்டு வச்சுட்டு இதை ரிலீஸ் பண்ணிட வேண்டியதான். ரிலீஸ் பண்ணோம்னா இங்கே செயின் டைட் ஆயிடும். இப்போ ஒரு தடவை டைமிங் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நம்ம 2 புள்ளியும் கரெக்டாக இருக்குது, கீழையும் கரெக்டாக இருக்குது. கீழையும் கரெக்டாக இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் டைமிங் வச்சாச்சு. எப்பயுமே டென்ஷனரை போட்டுட்டு ஒரு தடவை டைமிங் செக் பண்ணிக்கோங்க, இந்த மார்க்லாம் கரெக்டாக இருக்குன்னு. ஏன்னா 2 கேம் சாஃப்ட் வண்டி பூராமே வந்து டைமிங் நீங்கள் டென்ஷனரை போட்டு லாக் பண்ண அப்புறம் தான் டைமிங் மாறும். ஏன்னா ஒரு கேம் சாஃப்ட்டுக்கு இந்த பக்கம் போகும், ஒரு கேம் சாஃப்ட் இழுக்கும் போது இந்த பக்கம் மாறும். ஸோ எப்பயுமே டென்ஷனரை லாக் பண்ணிவிட்டு டைமிங்கை செக் பண்ணிக்கோங்க. 2 புள்ளியும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. புள்ளி மாறுது அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து டைமிங்கை பழையபடி சரி பண்ணி வச்சு டென்ஷனரை போட்டு செக் பண்ணிக்கணும். அதுதான் முறை. டைமிங் கொஞ்சம் மாறினாலும் வண்டி ஒழுங்காக ஸ்டார்ட் ஆகாது, ஓடாது, இந்த ப்ராப்ளம் வரும். ஸ்லோ ஓடாது. இல்லை சில வண்டிலாம் வால்வ் வந்து பிஸ்டனில் முட்டிடும் ரொம்ப டைமிங் மாறி இருந்ததுன்னா. அதனால 2 கேம் சாஃப்ட் உள்ள வண்டி கேடிஎம்மாக இருக்கட்டும், இல்லை பினிலியா இருக்கட்டும், இந்த மாதிரி பைக் 2 கேம் சாஃப்ட் வந்துட்டாலே டைமிங் டென்ஷனரை போட்டு தான் நம்ம டைமிங்கை வந்து கரெக்டான டைமிங் வைக்கணும். டென்ஷனரை ஃபுல்லாக லாக் பண்ணிட்டீங்கன்னா தான் அந்த டைமிங் கரெக்டான டைமிங் வைக்க முடியும். நீங்கள் டென்ஷனரை போடாமல் டைமிங்கை மட்டும் வச்சுட்டு அப்புறம் டென்ஷனரை நீங்கள் போட்டு லாக் பண்ணிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் டைமிங் மாறிடும். எல்லாத்தையும் நம்ம லாக் பண்ணிட்டோம். திருப்பி ஒரு தடவை மேலே டைட்டு செக் பண்ணிக்குவோம். ஏன்னா சப்போஸ் நம்ம வந்து ஏதோ ஒன்று மறந்துருந்தோம் அப்படின்னா வந்து அது உங்களுக்கு பிரச்சனை தான். அவ்வளோதான். அந்த டாப்புக்கு பேஸ்ட் போட்டு நம்ம மாட்ட வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி கிளியரன்ஸை செக் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா நம்ம சப்போஸ் கேம் சாஃப்ட் ஏதாவது மாற்றி போட்டிருக்கோம், இல்லை டைமிங் ஏதாவது மாறி இருக்கு அப்படின்னா வந்து இதுக்குலாம் கரெக்டாக ஃப்ரீயாக சிம்மு போகுதான்னு பார்த்துக்கோங்க. இதான் வால்வு கிளியரன்ஸ் செக் பண்ணுறது. ஸ்டார்ட் பண்ணு. எல்லாத்துலேயுமே கிளியரன்ஸ் இருக்குது. எக்ஸாஸ்ட் பக்கம் அதிகமாக தான் இருக்குது. நல்லது தான், அதிகமாக தான் இருக்கணும் எக்ஸாஸ்டில் எப்பயுமே. ஓகே, இப்போ ஹெட்டு பீடிங்க்கு நல்லா பேஸ்ட் போட்டுட்டு மாட்டிடலாம். ஏன்னா எந்த ஜாமான் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருந்தது. ஹெட்டு பீடிங் மாற்றுற மாதிரி இல்லை. ஹெட்டு பீடிங் நல்லா பேஸ்ட் போட்டாச்சு. இப்போ மாட்டிக்க வேண்டியதான். உட்கார வச்சுக்கணும். உட்கார வச்சுட்டு ஹெட்டு மூடியை போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு மேலே லாக் பண்ணிட வேண்டியதான். நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளம் திரும்ப இருக்கா இல்லை சரியாயிடுச்சா அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வரும். இதோட கன்னியூவாக தான் வரும் அந்த வீடியோவும். இதான் ஃபீல் இன்ஜெக்டரு. இந்த ஃபீல் இன்ஜெக்டர் இந்த ஓஸ் மாத்திரனால இந்த ஃபீல் இன்ஜெக்டர் இதில் கலெக்ட் இதில் மாட்டிக்க வேண்டியது. இதுவும் லிமிட் ஹைட்டு தான், ஓவர் ஹைட் வைக்கக்கூடாது. இதுதான் 12 வோல்ட் கொடுத்தோம்னா இந்த இது ஆன் ஆயிடும். ஃபீல் இன்ஜெக்டர்
இதுதான் இதோட பொசிஷனு. ரொம்ப அமைச்சு உட்கார வச்சிங்கன்னா உட்காந்துரும். அவ்வளோதான், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல காடி இருக்கும். இந்த காடியை நல்லா கரெக்டாக எடுத்து விட்டு உட்கார வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ டைட் வச்சுருவாங்க. அவ்வளோதான். வணக்கம். இப்போ கம்ப்ளீட்டாக மாட்டியாச்சு இன்ஜினை. இப்போ வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்குது. இப்படி தான் இருக்கணும். நம்பி வெளியே வரக்கூடாது. எவ்வளோ சூடானாலும் வராது இது வெளியே. இதுதான் இந்த அளவுக்குள்ள தான் இருக்கும். காட்டு எந்த லீக்காக தெரியாது.